உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமா? ஏமா, பேச வேண்டிய விஷயம் ஏதாவது முக்கியமா இருந்தா அதை இங்கேயே பேசலாம் இல்ல? நான் யாரு, ஈஸ்வர் யாரு? தாத்தா பாட்டி தானே. அது அம்மா கிட்ட தனியா சொல்லணும் தாத்தா. அம்மா நீ வா. சரி வா. என்ன மது? எனக்கு இது எல்லாமே வேண்டாமா? ஈஸ்வரி, அப்படி என்ன செவந்தி கிட்ட அது ரகசியமா பேச போகுது? உங்க பேத்தி அவளை அப்படி கூட்டிட்டு போறான்னா கண்டிப்பா ஏதாவது விவகாரமா தான் இருக்கும். இருங்க, நான் போய் என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன். பசங்களா, நீங்க உங்க தாத்தா கூட பேசிட்டு இருங்க. உட்காருங்கப்பா. அரவிந்த், நந்தினி, சொல்லுங்க தாத்தா. மத்தியானம் சாப்பிட்டீங்களா? சாப்பாடு நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு தாத்தா. என்ன திடீர்னு இதெல்லாம் வேண்டாங்கிற? நீ தானே ஆசைப்பட்டு வாங்கி தர சொன்ன, இப்போ திடீர்னு வேண்டாங்கிற? அம்மா, எனக்கு மேக்கப் கிட்ஸே வேண்டான்னு சொல்லலம்மா. நீங்க வாங்கி கொடுத்துருக்க இந்த மேக்கப் கிட் வேண்டான்னு சொல்றேன். ஏன் நான் வாங்கி கொடுத்தது உனக்கு வேண்டாமா? இதெல்லாம் போட்டா முகம் சுருக்கம் விழுந்துருமாமா. அதனால எனக்கு இந்த மாதிரி லோக்கல் பிராண்ட்லாம் வேணாம், ஹை குவாலிட்டி பிராண்டா வேணும். ஹை குவாலிட்டி பிராண்ட்னா எனக்கு புரியல. கொஞ்சம் இருங்கம்மா. இதுல எழுதிருக்கு பாத்தீங்களா? இந்த மேக்கப் கிட்ஸ் தான் எனக்கு வேணும். அதான பார்த்தேன். வாங்கி கொடுத்த பொருளை எல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு வேற மேக்கப் பொருள் வேணும்னு கேக்குறா பாரு. இந்த வயசுலயே இந்த பகட்டெல்லாம் எதுக்கு இவளுக்கு? மது, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? யார் சொல்லி தராங்க? என்னம்மா இப்படி கேக்குறீங்க? என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே இதை தான் யூஸ் பண்றாங்க. அவங்களாம் எவ்வளோ அழகா வராங்க தெரியுமா? எனக்கும் இதே வாங்கி கொடுமா. சரி, அம்மா வாங்கி தரேன். எப்போ வாங்கி தரீங்க? இப்பவே போலாமா? இன்னைக்கு ஒரு நாள் பொறுத்துக்கோ. நாளைக்கு நீ ஸ்கூல் போயிட்டு வரதுக்குள்ள நான் வாங்கி வச்சிடுறேன். சரியா? சரிம்மா, தேங்க்யூ. சரி, நீ ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. அம்மா உனக்கு பிடிச்ச மாதிரி ஸ்நாக்ஸ் பண்ணி வைக்கிறேன். சரிம்மா. இவ்வளோ நேரம் அம்மா கிட்ட நம்ம பேசினதெல்லாம் பாட்டி கேட்டுட்டு தான் இருந்தாங்களா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதான் அம்மா வாங்கி தரேன்னு சொல்லிட்டாங்கல்ல. செவந்தி, பாத்தியா? நான் சொன்னதை நம்பாம அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினல்ல. இப்ப அவ என்ன சொன்னான்னு பாத்தியா? அவ போக்கே சரியில்லை. எனக்கும் அப்படிதான் தோணுது அத்தை. உடனே அவசரப்பட்டு அவளை கண்டிச்சா சுத்தமா நம்ம பேச்ச கேட்கவே மாட்டா. இல்ல செவந்தி, நான் மறுபடியும் சொல்றேன், இவளை இப்படியே விட்டா பின்னாடி நமக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும். படிக்கிற வயசுல இதெல்லாம் தேவையா? நான் தான் சொல்றேன்ல அத்தை, இப்ப நாம இழுத்து புடிச்சா நாம கேக்குறத வாங்கி கொடுக்க மாட்டாங்கன்னு கோவப்படுவா. அப்புறம் அவ மனசு ஆறுதல் தேடி அலைய ஆரம்பிக்கும். அதுக்கு நாமளே இடம் கொடுத்துட கூடாது. கொஞ்சம் பொறுமையாதான் அவளை ஹேண்டில் பண்ணணும். நீ இப்படியே சொல்லிட்டே இரு, இது எங்க போய் முடிய போதோ தெரியல. நானே என் அப்பா கிட்ட அங்கிள் கிட்ட பேச சொன்னேன். அதுக்கப்புறம் நீ முதல்ல கௌதம் கிட்ட ஜாதகத்தை வாங்கி எனக்கு அனுப்புவேன். உங்க 2 பேருக்கும் பொருத்தம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவர்கிட்ட நான் பேசுறேன்னு சொல்லிட்டாரு. நிகிதாவோட அப்பா கேட்டாருன்னு நாமளும் ஜாதகத்தை அனுப்பி வச்சிட்டோம். அம்மா சொன்ன மாதிரி நம்மளோட ஜாதகமும் நிகிதாவோட ஜாதகமும் கண்டிப்பா பொருத்தமா தான் இருக்கும். அதை நினைச்சு கன்ஃபியூஸ் எல்லாம் ஒன்றும் ஆக தேவையில்லை.
சிந்து. நிக்கிதாவா வேஷம் போட்டு இவன் முகத்திரைய கிழிக்கிற வரைக்கும் இவன் நம்மள நேர்ல பாத்திர கூடாதுன்னு நினைச்சோம். இனிமே ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. எப்படியாவது இவன் கிட்ட இருந்து தப்பிச்சாகணும். ஏய் ஏய் நில்லு. ஏய் நில்லு. ஏய் எங்க போய் தொலைஞ்சா? இந்த தெருவுக்குள்ள தானே வந்தா. அதுக்குள்ள எங்க போயிருப்பா? ஒருவேளை இந்த பக்கம் போயிருப்பாளா? அப்பா, அவன் பார்வையில பட்டாலும் ஒரு வழியா தப்பிச்சு வந்தாச்சு. ஏய் சிந்து. என்னடி கடைசியில நீ என் சொந்த ஊர்ல வந்து சுத்திட்டு இருக்க? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? ஒரு நாள் கார்ல போறது நீயா தான் இருக்குன்னு சந்தேகப்பட்டு பின்னாலேயே ஃபாலோ பண்ணி வந்து உன்னை பார்த்தேன். உன்னை பார்க்க முடியல. ஒருவேளை உன் சாயல்ல வேற யாராவது பார்த்திருப்பனோன்னு சந்தேகத்துல திரும்பி திரும்பி பார்த்துட்டு போயிட்டேன். ஆனா நீ என்னடான்னா நான் ஃபாலோ பண்ணி வரத தெரிஞ்சுக்கிட்டு என் கண்ணுல படாம தப்பிச்சிருக்க. ஆனா இன்னைக்கு மாட்டிக்கிட்ட பாத்தியா?